காத்திருக்கும் ஆன்மீக பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்று பெயரிடப்பட்ட நொடியில் பலன் காணும் கலியுக ஜோதிடம் என்று அழைக்கப்படும் ஒரு முறையை கடந்த ஒரு 2-3 வாரங்களாக அதை பற்றி விளக்கமான வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்களை தொடர்ந்து ஒரு 4-5 வீடியோக்கள் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். அப்போதான் இப்போ நான் பேசக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியும். இது ஒரு ஜாதக முறையில் ஒரு பலன் பார்க்கும் முறை. ஜோதிடத்தில் ராசி சக்கரத்தில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இந்த பலன், ஜாதகப்படி கோச்சார பலன் என்று சொல்லப்படும் இந்த சந்திராலக்கணத்திற்கு இந்தந்த இடங்களில் இன்னென்ன கிரகங்கள் இருந்தால் இன்ன பலன், ராசி சக்கரத்திற்கு அடுத்தாப்புல போடப்பட்டிருக்கிற இந்த நவாம்ச சக்கரத்தில் அந்த கட்டத்தில் அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் என்ன பலன், அதுபோல பாவச்சக்கர பலன், அதுபோல ஷக்பலன், இது போன்ற பல்வேறு விதமான பலன்கள் ஜோதிட முறையிலே பலராலும் ஆராயப்பட்டு பல காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதிலே ஒரு புதிய முறையாக நான் ஒரு உதாரணத்துக்கு நவாம்சம் என்று நாம் அழைக்கும் அந்த முறை ஒரு கட்டத்தை 9 பாகமாக பிரித்து, பொதுவாக ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 3 நட்சத்திரங்களை கொண்ட 9 பாதங்களை கொண்ட ஒரு கட்டத்தை நாம் ஒரு ராசி என்று அழைக்கிறோம். இப்படியாக 12 ராசிகள் இருக்கும் பொழுது, அதாவது 12 ராசி கட்டங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திற்கும் 9 பாதங்களை குறிப்பிடும் பொழுது 12 × 9 கிட்டத்தட்ட 108 பாதங்கள் வருகின்றன. அதிலே 27 நட்சத்திரங்களை அந்த 108 பாதங்களாக நாம் பிரித்து பார்க்கிறோம். அதாவது 108 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டிங்கன்னா அநேகமாக 27 நட்சத்திரம் வரும்னு நினைக்கிறேன். அதாவது 27 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள். எனவே அந்த 12 கட்டங்களிலும் அந்த 27 நட்சத்திரங்கள் நிறை செய்யப்படுகின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேஷராசி, மேஷத்துல அசுபதி 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்ட முழு நட்சத்திரமாக இருக்கிறது. அடுத்தது பரணி 1, 2, 3, 4 பாதம். ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அதே போல கார்த்திகை 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது அந்த நட்சத்திரம். அதுல ஒரு பாதம் மட்டும், அதாவது முதல் பாதம் மட்டும் இந்த மேஷ ராசியில் இருக்கும். இப்ப அசுபதிக்கு 4 பாதம் சொன்னேன், பரணிக்கு 4 பாதம் சொன்னேன், கார்த்திகையில ஒரு பாதத்தையும் சேர்த்து ஆக 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திரங்கள் வந்துருச்சா ஒரு கட்டத்துக்கு. அடுத்த கட்டம் இதே மாதிரி. இப்ப கார்த்திகையில மிச்சம் எத்தனை இருக்கு? 3 பாதம். ரோஹிணி
4 பாதங்கள் முழு நட்சத்திரம். அப்புறம் மிருகசீரிஷத்தில் 1, 2 ஆகிய பாதங்கள். ஆக மொத்தம் ரோஹிணி 4, மிருகசீரிஷம் 2, கார்த்திகையில் அந்த மிச்சம் இருக்கிற 3. அப்போ 6, 3, 9 பாதங்கள் வந்துருச்சா? நட்சத்திரம் 3 வந்துருச்சா? கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம். இப்படியாக 9 பாதங்களாக 12 ராசிகளிலும் போடுகிறார்கள். இந்த கணக்கிடப்படி இந்த கணக்கின்படி நவாம்சம் போடப்படுகிறது. இதை வைத்துத்தான் நவாம்சம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் இங்கிலீஷ்ல நேட்டல் சார்ட் அப்படின்னு அழைக்கிறோம்ல, ராசி சக்கரம், அதுதான் முதல்ல குறிப்பாக போடப்படுகின்ற ஒரு கட்டம். அது என்ன சொல்லுது? இந்த குழந்தை பிறக்கிறப்போ இந்த வேலையில பிறந்துச்சு, இந்த ஊர்ல பிறந்துச்சு, இந்த உலகத்துல இந்த ஊர்ல பிறந்துச்சு, இந்த நேரத்துல பிறந்துச்சுன்றதுதான் இந்த லக்ன வேலை. லக்னம்னு குறிக்கிறோம். இந்த நாள்ல பிறந்துச்சுன்றதுதான் நட்சத்திரம். அதான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்றோம். அந்த நட்சத்திரம் இப்ப நான் சொன்ன அந்த கணக்கு மாதிரி எந்த ராசிக்குள்ள இருக்கோ அந்த நட்சத்திரம், அதை வச்சுதான் அந்த ராசின்னு சொல்றோம். இப்படி 12 ராசிகள் இருக்கின்றன, 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, 12 லக்னங்கள் இருக்கின்றன. இவற்றிற்கு இந்த 9 பாதங்கள் கணக்கீடுபடி நிறை செய்யப்படுகிறது. எனவே இதன் அடிப்படையில் நவாம்சத்தில் லக்னம் உருவாகிறது, நவாம்சத்தில் ராசி உருவாகிறது, நவாம்சத்தில் ஏனைய கிரகங்கள் இங்க இருக்கிறது போலவேயும் அங்கே இருக்கும், இங்கு இருப்பது போல அல்லாமல் வேறு விதமாக இருக்கும். அதை எதுக்கு பார்க்கணும்? இதை எதுக்கு பார்க்கணும்? பாவச்சக்கரம் எதுக்கு பார்க்கணும்? அஷ்டவர்க்க பரல் எதுக்கு பார்க்கணும்? தசவர்க்க கணிதம் எதுக்கு பார்க்கணும்? ஷட்பரம் எதுக்கு பார்க்கணும்? இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடுகள் இருக்கு, ஒரு பலன்களுக்கான காரணவாரியங்கள் இருக்கின்றன. அதே போல இந்த விம்சத்தித்தர சதாம்சம் என்று நான் அழைக்கின்ற இந்த முறையும் ஒரு கட்டத்தை 120 பாகங்களாக நான் பிரித்து அதன் அடிப்படையிலே இந்த 120 பாகங்களுக்கும் ஒரு பாகத்திற்கும் ஒரு பலனை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையிலே அந்த பலனை டக்கென்று சுலபமாக ஏற்கனவே இருக்கின்ற அந்த கணக்கீடுகளோடு சேர்த்து இந்த ஒரு ராசியில உதாரணமா மேஷத்துல சூரியன் இருக்க சித்திரை மாசம் ஒருத்தர் பிறந்திருந்தார்னா அவரு சூரியன் உச்சமாக பிறந்த ஜாதகர். அதுவே அவருக்கு சிம்ம லக்கணம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு லக்னாதிபதி உச்சம் சொல்றோம்ல. இந்த மாதிரி அந்த கணக்கீடுகளின் முறைப்படி பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஸோ அதுல கடந்த வாரத்துல இந்த 120 பாகங்கள்ல கிட்டத்தட்ட 1 முதல் 33 பாகங்கள், அதற்கான பெயர்கள், அதற்கான சிறிய சிறிய விளக்கங்கள், சின்னதா சிம்பிளா ஒரு விளக்கம் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த பெயர்கள் எடுத்துக்கிட்டா அது சமஸ்கிருதத்தில் இருக்கு, அதை நேரடியாக நான் தமிழ் படத்தில் அதுக்கான விளக்கம் என்ன, இந்த மாதிரி ஒரு அம்சம், அதுக்கு ஒரு அம்சம்னு பேரு. 120 அம்சம் மொத்தம், அதாவது 120 பாகம். ஒரு பாகத்திற்கு ஒரு அம்சம் என்று பெயர். இப்ப நவ அம்சம்னு சொன்னோம்ல, அது மாதிரி அத நவ அம்சம்னு பேர் வச்சிருக்கோம். அது மாதிரி இதுல அதுவும் சமஸ்கிருத வார்த்தை தான் நவ அம்சம்ன்றது. நவ கிரகம் மாதிரி நவ அம்சம்.
இது அதே மாதிரி 120 அம்சம்ன்றதும் சமஸ்கிருத பேரால அழைக்கிறேன். விம்சத்யுத்தர சதாம்சம். சதம்னா 100, விம்சத்யுத்தரனா 20, ஆக 120 அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல 33 அம்சங்கள் போன வீடியோல கொடுத்துட்டேன். போன வாரம், அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை போட்டது. இன்னைக்கு இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க மிச்சம் அந்த 33 முடிஞ்சு 34 இருந்து கிட்டத்தட்ட 80 அம்சங்களை இந்த வீடியோவோட அதையும் இணைச்சு இதுக்கு அடுத்து நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ முடிந்தவுடன் அது தொடரும். இப்போ நீங்க இந்த 2 வீடியோவையும் பார்த்தது போக இன்னும் ஒரு 40 அம்சம் இருக்கு. அதையும் இந்த வாரத்துக்குள்ள இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் போட்டுருவேன். ஆக மொத்தம் 120 அம்சங்களை கொடுத்தாச்சு. அதுக்கு உண்டான சின்னதா ஷார்ட்டா ஒரு விளக்கங்கள் கொடுத்தாச்சு. அதை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி பலனா சொல்றது, எப்படி ஃபாஸ்டா சொல்றது, ஒரு நொடியிலன்றீங்களே எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத இப்போ இந்த வரப்போற அடுத்த 3 மாதங்களில் இந்த விஷயங்களை படிப்படியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கட்டத்தில் பிரபலமான ஜாதகங்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்க உலகறிந்த ஊரறிந்த பிரபலமானவர்களுடைய ஜாதகங்களை இந்த பலன்படி கம்பேர் செய்து இப்படி இருந்ததுனால தான் இவருக்கு இப்படி ஆச்சு, இப்படி இருந்ததுனால தான் இப்படி இருக்காரு, இப்படி இருக்கிறதுனால இப்படி இருக்கும், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்குவேன். அதனால இதை கண்டினியூஸா நீங்க பார்த்துட்டே வந்தாதான் உங்களுக்கு அது தெளிவாக புரியும். அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க, இது பயனுள்ளது, பயனில்லாதது, இது எதுக்கு தேவையில்லாதது அப்படின்றத நீங்க அப்புறம் பார்த்துங்க. என்னுடைய திட்டம் வரும் சித்திரை 1ஆம் தேதி அன்று நாள் முழுவதும் லைவ் செய்து, இந்த முழு நாள் முழுவதுமே லைவ் செய்து ஒரு லைவ் ப்ரோக்ராமா போட போறேன். வருஷப்பிறகு என்னென்ன சொல்ல போறேன், இந்த வருடத்துல ஆல்ரெடி நிகழ்ந்து முடிந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்புறம் அன்னைக்கு வருஷ பிறப்பு, இந்த 4க்கும் சேர்ந்த பலன்கள் என்ன, இந்த வருஷம் பிறக்கும் போது இந்த மாதிரியான ஒரு அந்த விம்சத்யுத்தர சதாம்சத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த அம்சத்துல டிகிரியில நிக்குது, அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஃபியூச்சர் ஷாக் அல்லது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இதான் ஒன்று சொல்ல போறேன். இப்போ ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, நிறைய ஆரம்பிச்சாச்சு. பொதுவாக டிசம்பர் மாதம் வந்தாலே கார்த்திகை மாதம் அடமழை, ஐப்பசியிலிருந்தே மழை ஆரம்பிச்சிடும். நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தீபாவளி அன்னைக்கு மழையோட கம்பி மத்தா போடுவோம், அப்பவே ஆரம்பிச்சிடும். புரட்டாசி மாதம் குளிர் ஆரம்பிச்சிடும், லேசாக ஆரம்பித்து ஐப்பசி மாதம் மழை வரும். அதான் கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். ஆவணிக்கு பிறகு அது தை மாதத்தில் போய் முடியும். அப்புறம் மார்கழி மாதம் குளிர் வரும். இப்போ கொஞ்சம் அந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற பாயிண்ட்னால கொஞ்சம் காலக்கிரகங்கள் முன்ன பின்ன இருக்கிறதுனால மார்கழி மாதத்துலேயும் மழை பெய்யுது. டிசம்பர் மாதத்தில் இதுக்கு முன்னால் ஒரு தடவை சுனாமி வந்தது. இப்போ இந்த டிசம்பர் மாதம்
ஜப்பானில் ஒரு சுனாமி வந்திருக்கிறதாக செய்திகள் உள்ளன. அதே ஜப்பானுக்கு தென்மேற்கு பகுதியில் ஒரு தீவு பூமிக்குள்ளிருந்து வெளியே தோற்றமளிக்குது. அதாவது பூமி நீர்மட்டம் வத்தின மாதிரி வெளியே நிலப்பரப்பு தெரியுதுன்றாங்க. இப்படி அங்கங்க சில அதிசயங்கள் நிகழும். இன்னைக்கு ராகு கேதுக்கள், கேது கன்னியிலையும் ராகு மீனத்திலையும் இருக்கு, சனி கும்பத்தில் இருக்கு, குரு மேஷத்தில் இருக்கு, மற்ற மாதக்கோள்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாதத்துக்கு மாறுவது இருக்கு, 27 நாளைக்கு, 28 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு இப்படி கிரகங்கள் இருக்கின்றன. சந்திரன் சுமார் ஒரு 2.25 நாளைக்கு ஒரு முறை ஒரு கட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நிமிஷத்துல இந்த பூமியில கிரகங்கள் எங்கெங்க இருந்துச்சுன்றது தான் அந்த விதி. அதுதான் விதியினுடைய ஒரு கட்டம்னு நம்ம ஜோதிடத்துல நம்பிக்கையோட இந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இது இத்தனை வயசுல கல்யாணம் பண்ணும், இத்தனை வயசுல படிக்கும், இத்தனை வயசுல குழந்தை பெற்றுக்கிறோம், இப்படிப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கும், இந்த மாதிரி வசதியில் இருக்கும், அல்லது இப்படி கஷ்டப்படும், இந்த வயசுல இப்படி மரணம் நேரம் எல்லாம் சொல்றோம்ல. மிகச்சரியாக கணித்து சொல்பவர்கள் சொல்லத்தான் இருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கேட்பவர்கள் கேட்டு ஆம் என்று ஒப்புக்கொண்டும் இருக்கிறார்கள். எந்த ஒரு கலைக்கும் எதிர்வினையும் உண்டு, ஆதரவும் உண்டு. நாம் ஆதரவான நிலை எடுப்பவர்களுக்காக இந்த பதிவுகளை போடுகிறோம். எதிர்நிலை எடுப்பவர்களும் அவர்களுடைய இஷ்டம், அவர்களுடைய உரிமை, அதை நாம் தலையிட முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால கிரிட்டிசிசம் எப்பவுமே வேணும், உலகத்துல எப்பவுமே இருக்கணும். இறைவனான கண்ணனையே எதிர்த்திருக்காங்க, இயேசு பெருமான் கொள்கைகளே எதிர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே இறைவனுக்கே அந்த கதின்னா, இறை தூதர்களுக்கே அந்த கதின்னா, மனுஷனான நம்மெல்லாம் ஏமாத்துறோம். எனவே அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நம்ம சொல்ல வந்த கருத்தை தெல்ல தெளிவா புரிகிற மாதிரி சொல்லணும். சும்மா கதை விடக்கூடாது. உண்மையா இதை நான் ஆராய்ந்து இந்த பலன்களை என்னுடைய ஜோதிட அந்த பார்வை நுகர்வோர், அந்த கிளைண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் பல காலமாக இதை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். மேக்சிமம் அவங்க எல்லாம் ஒரு 80 to 90% பீப்புள் மிகச்சரியாக சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஒரு 10% என்னங்க நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே எல்லாருக்கும் இருக்கும். 100% நான் சொன்னது இது வரைக்கும் அப்படியே படிச்சுச்சுன்னு சொன்னவங்க சும்மா போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜோதிடம் பல காலத்துக்கு முன்னால் தோன்றியது. பலவிதமான சரித்திரபூர்வமான நிகழ்வுகளை கடந்து அழிந்து முதல்ல சொல்லி, நான் போன வீடியோவிலே அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். திருப்பி அதை போட்டு பாத்திரம் வளர்க்குற மாதிரி விளக்க வேண்டாம், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே இதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்னும் ஒரு கட்டத்தை 120 பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு அம்ச பலனை சொல்லும் அந்த டேபிள் இதோட இணைத்திருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்க. அடுத்த வாரம் எஞ்சி இருக்கின்ற அந்த அம்ச பலன்களோடு இது போன்ற ஒரு சிறிய விளக்கத்தோடு பார்ப்போம். வீடியோ ரொம்ப நீளமாக போயிடுச்சு, மன்னிக்கவும். பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இறுதியில் இதை பற்றி நான் எப்படிலாம் அடுத்தடுத்து விளக்குறேன். இது எந்த மாதிரி எவ்வளோ இலகுவான விஷயத்தை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு வரேன்றத நீங்கள் போக போக தான் புரிஞ்சுக்கிற முடியும்.
மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச முடியும். என்னுடைய சேனல் KGPA யூடியூப் சேனல், அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள், ஜோதிட விரும்பிகள், ஆன்மீக ஆர்வலர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை இந்த பேஜ்லேயே, அதாவது இந்த யூடியூப் பேஜ்லேயே தயவு செய்து இதில் பதிவிடுங்க. நான் என்ன பண்ணுறேன், சில பேருக்கு இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய கிளைண்ட்ஸோ என்னுடைய நண்பர்களுக்கோ. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்ஸ்அப்லேயே நல்லா இருக்கு அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன், இந்த வீடியோ மூலமாக தயவு செய்து உங்கள் கருத்து, அது தப்போ ரைட்டோ, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எதுவாக இருந்தாலும் உங்கள் விமர்சனத்தை எல்லோரும் அறியும் வண்ணம் இந்த யூடியூப் பேஜில், யூடியூப்பை நீங்கள் பார்க்குறீங்களா, அது கீழே கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அந்த கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க. ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். என்ன கிரிட்டிசிசமாக இருந்தாலும் சப்போர்ட்டாக இருந்தாலும் அதில் பதிவிடுங்க. இதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நிதி உதவி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த யூடியூப் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும், இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். அதனால் பலன் அடைபவர்கள் பலன் அடைவார்கள். அவர்களுக்கு நன்மை விளைய இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக, இந்த ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அனைவருக்கும் அமைய இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசையும் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 8 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 8 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 34வது பாகம். இது விவசிதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நேர்மையான வாத பொருத்தமுடைய, காரண பொருத்தமாக விவாதிக்கப்பட்ட, காரிய தொடர்புடைய, நேர்மை பொருத்தம் உடைய, வரும் முறையான, உய்த்துணரும் இயல்புடைய, தர்க்க முறைப்படக்கூடிய, எளிதில் நிலைநாட்டக்கூடிய, எதிர்வாதத்திற்கு நிற்கக்கூடிய, நம்பத்தக்க ஒரு சரியான அம்சம் என்று இதற்கு விளக்கம் கூறப்படுகிறது. அடுத்தது 8 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 8 டிகிரி 45 மினிட்ஸ் வரை 35வது பாகம் மிருத்தாம்சம் எனப்படுகிறது. இதன் விளக்கம் இளமையான, மிருதுவான, மென்மையான ஒரு அம்சமாகும். அடுத்தது 8 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி வரை உள்ள 36வது பாகம். இது ரூஷாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் காய்பேறிய உறுதியான ஒரு அம்சமாகும். 9 டிகிரி முதல் 9 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 37வது பாகம். இது கோமலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நுட்பமான, மெல்லிய, எளிதில் உடையக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்து 9 டிகிரி முதல், அதாவது 9 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 38வது பாகம் ஆபக்வாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் முரடான, பக்குவமற்ற ஒரு அம்சமாகும். அடுத்தது 9 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 9 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 39வது பாகம். இது பிரபலாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உயர்ந்த தலைமையாய், சிறந்த மேம்பட்ட தலைமையிடத்தில் உள்ள ஒரு அம்சமாகும். 9 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி வரை உள்ள 40வது பாகம் கவுனாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இடைநிலை, துணைநிலை, இரண்டாம் நிலை கொண்ட ஒரு அம்சமாகும். அடுத்தது 10 டிகிரி முதல் 10 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 41வது பாகம். இது பிரம்மாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் படைப்பாற்றலை குறிக்கும் ஒரு அம்சமாகும்.
10 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 42வது பாகம் இது ருத்ராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் கோபத்தை குறிக்கும் அல்லது அதர்மத்தை அழிக்கும் ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்தது 10 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 10 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 43வது பாகம் இது அஜ்ஞான அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அறியாமையை குறிக்கும். அடுத்தது 10 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி வரை உள்ள 44வது பாகம் இது திகம்பர அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் எத்திசையும் நிறைந்த ஒரு அம்சமாகும். அடுத்தது 11 டிகிரி முதல் 11 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 45வது பாகம் இது ஏகாதிசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரே திசையை உடையவன் என்ற ஒரு அம்சத்தை குறிக்கும். அடுத்தது 11 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 46வது பாகம் இது தேவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒரு ஒளி பொருந்திய ஒரு அம்சத்தை குறிக்கக்கூடியதாகும். அடுத்தது 11 டிகிரி முதல் 30 மினிட்ஸ் வரை 11 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 11 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 47வது பாகம் இது தமாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இருள் சூழ்ந்த ஒரு அம்சமாகும். அடுத்த 11 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி வரை உள்ள 48வது பாகம் இது ஆருத்ராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஈரம் நிறைந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ருத்ரர்களை போன்ற பலமுடைய ஒரு அம்சமாகும். அடுத்தது 12 டிகிரி முதல் 12 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 49வது பாகம் இது பிராண ஷயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் பிராணங்களை அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். அடுத்தது 12 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 50வது பாகம் இது கலி நாசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் குழப்பங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்தது 12 டிகிரி முதல் 12 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 12 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 51வது பாகம் இது சம்பித்தி விப்ரம் சாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிவிற்கு இசைந்து போகும் ஒரு அம்சமாகும். அடுத்து 12 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி வரை உள்ள 52வது பாகம் இது பரிகியான அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் குறைதல் தொடுவானம் வரப்போகும் வெளிச்சம் மங்குதல் என்று பொருள்படும் ஒளிமங்கிய புகழ் நலிவற்ற ஒரு அம்சமாகும். அடுத்தது 13 டிகிரி முதல் 13 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 53வது பாகம் இது ஷீனத்வாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஒளி அதிகரித்தல் வெளிச்சம் வருதல் புகழ் பெறுவது என்பதை குறிக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்தது 13 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 54வது பாகம் இது கமலாகாராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் தாமரை பூவை குறிக்கும் அல்லது பிரம்மன் அமர்ந்த தாமரையை உருவாக்கியவரை குறிக்கும். இது ஒரு மங்களகரமான ஒரு அம்சமாகும். அடுத்தது 13 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 55வது பாகம் இது பூத சம்ப்ளவாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இயற்கை முழுதளாவிய ஊழி வெள்ளம் அல்லது ஜல பிரளயம் கொண்ட ஒரு அம்சமாகும். அதே போல 13 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி வரை உள்ள 56வது பாகம் நாசாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் அல்லது குரூர அம்சம் எனப்படும். 14 டிகிரி முதல் 14 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 57வது பாகம் பிரஜாபதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சம் அதாவது விஸ்வகர்மாவை குறிக்கும். அடுத்தது 14 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 58வது பாகம் இது மிருத்தி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் அழிக்கும் அம்சம் இறப்பை குறிக்கும் ஒரு அம்சமாகும்.
அடுத்தது 14 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 14 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 59வது பாகம். இது பிரக்ரியா அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உருவாக்கும் ஒரு அம்சமாகும். அடுத்தது 14 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி வரை உள்ள 60வது பாகம். இது கால அம்சம் எனப்படும். அதாவது ஊழ், விதி, விளக்க முடியாத முடிவு, மாற்ற முடியாத அமைவு, முன்பே வகுத்தமைக்கப்பட்ட நிகழ்ச்சி கோர்வை, ஊழின் பகுப்பமைவு கூறு கொண்ட ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. அடுத்தது 15 டிகிரி முதல் 15 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 61வது பாகம். இது மதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் உள்ளுணர்வு, இயல் உணர்வு, ஆய்வு ஆராய்வு இல்லாமலே ஏற்படும் நேரடி உணர்வு. மொத்தத்தில் இது ஊழ்வினைக்கு எதிர்மறையான ஒரு அம்சமாக கருதப்படும். அடுத்து 15 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 62வது பாகம். இது அக்னி கோராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் நெருப்பு ஆக்கும் தன்மை உடையது போல அழிக்கும் தன்மையும் உடையது. இந்த அம்சத்தை கோரமான அதிர்ச்சி உண்டு பண்ணுகிற, நடுக்கம் தருகிற, சாவுக்களை உடைய, வெறித்தோற்றம் உடைய, மயிர்கூச்சிட வைக்கும் பயங்கரமான ஒரு அம்சம் என்று கருதலாம். 15 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 15 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 63வது பாகம். இது ஹிருத்யாம்சு அம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இனிமை தரும், திருப்தி அளிக்கிற ஒரு அம்சமாகும். 15 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி வரை உள்ள 64வது பாகம். இது கால மிருத்யுபாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு யமனுடைய அம்சம், அதாவது காலத்தை கொள்பவனின் அம்சம். 16 டிகிரி முதல் 16 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 65வது பாகம். இது மிருத்யுஞ்சாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது இறப்பை அழிக்கும் சிவனின் அம்சம். 16 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 66வது பாகம். இது பயாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு அச்சம் ஏற்படுத்தும் அம்சமாகும். 16 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 16 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 67வது பாகம். இது ஒரு வீரியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு பயமில்லாத வீரம் கொண்ட அம்சமாகும். 16 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி வரை உள்ள 68வது பாகம். இது அமிர்த பூரணாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு இனிமையான அமிர்தம் நிறைந்த அம்சமாகும். அதுபோல 17 டிகிரி முதல் 17 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 69வது பாகம். இது விஷத்வாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு நச்சுத்தன்மை நிறைந்த அம்சமாகும். 17 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 70வது பாகம். இது சந்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது நிலவின் தன்மையை கொண்ட ஒரு அம்சமாகும். 17 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 17 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 71வது பாகம். இது துவச்சாம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு இருளின் தன்மை கொண்ட அம்சமாகும். 17 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி வரை உள்ள 72வது பாகம். இது அமிர்தாம்சம் எனப்படும். அதாவது இது இரவா மருந்து கொண்ட ஒரு அம்சமாகும். 18 டிகிரி முதல் 18 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 73வது பாகம். இது ஜாத்தியா விகாராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் ஜாத்தியா என்றால் பிறவி, விகார என்றால் பிணி. எனவே பிறவி பிணி கொண்ட ஒரு அம்சமாகும். 18 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 74வது பாகம். இது பூரண சந்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம் இது ஒரு முழு நிலவின், அதாவது மனதை ஈர்க்கத்தக்க மதிமயக்கும் கவர்ச்சியுள்ள ஒரு அம்சமாகும். 18 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 18 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள
75வது பாகம். இது அமாவாசை அம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது நிலவே இல்லாத, அதாவது வெளிச்சமில்லாத ஒரு கும்மிருட்டான அம்சமாகும். 18 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி வரை உள்ள 76வது பாகம். இது விஷ பிரகதாம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது விஷம் பரவல், மேலும் அது தீவிரமடைந்து சிக்கலாக்கும் ஒரு அம்சமாகும். 19 டிகிரி முதல் 19 டிகிரி 15 மினிட்ஸ் வரை உள்ள 77வது பாகம். இது ஔஷதி சஸ்திராம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது விஷத்தை முறியடிக்கும் மருந்துகளை கொண்ட ஒரு அம்சமாகும். 19 டிகிரி 15 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி 30 மினிட்ஸ் வரை உள்ள 78வது பாகம். இது யத்னாம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது ஒரு விதமான இச்சாசக்தி கொண்ட ஒரு அம்சமாகும். 19 டிகிரி 30 மினிட்ஸ் முதல் 19 டிகிரி 45 மினிட்ஸ் வரை உள்ள 79வது பாகம். இது அகியாம்சம் எனப்படும். இதன் விளக்கம், இது உலோகாய தனமான, அதாவது மெட்டீரியலைஸ்டு, இந்த உலகுடன் தொடர்பு படுத்துவது, குண்டலினி சக்தியாக உறங்குவது போன்ற ஒரு அம்சமாகும். அடுத்தது 19 டிகிரி 45 மினிட்ஸ் முதல் 20 டிகிரி வரை உள்ள 80வது பாகம். இது திதி அம்சம் எனப்படும். இதன் விளக்கம், பித்திருக்களை குறிக்கும் ஒரு அம்சமாகும்.